அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஜனவரி 26ஆம் தேதி. இன்றைக்கி மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசத்தில் பிறந்த உருது அறிஞர் கவிஞர் பர்மான் பதேபுரி. பிரபல உருது மொழி அறிஞர், கவிஞர், விமர்சகர், எழுத்தாளர் பர்மான் பதேபுரி பிறந்த தினம் இன்று ஜனவரி 26. இன்றைக்கி நம்ம குடியரசு தினத்தையும் கொண்டாடுறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபுரி 1926ஆம் ஆண்டு பிறந்தவர். சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்த தந்தை இவர் குழந்தையாக இருந்த பொழுதே இறந்துவிட்டார். அதே ஊரில் மெட்ரிகுலேஷன், அலகாபாத்தில் இன்டர்மீடியட் பயின்றார். இவர் குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பு முடித்ததும் ஒரு பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்தார். பிறகு ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் 1950இல் பட்டப்படிப்பு பயின்றார். இந்திய பிரிவினையின் போது துணைக்கண்டம் முழுவதும் வகுப்புவாதம் தலைவிரித்து ஆடியது. தனது முன்னோர் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேறி புதிதாக உதித்த பாகிஸ்தான் நாட்டின் கராச்சி நகரில் குடியேறினார். அங்கு படிப்பை தொடர முடியாததால் விமான போக்குவரத்து துறையில் ஊழியராக சேர்ந்தார். சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில். கராச்சி பல்கலைக்கழகத்தில் கலையும் சட்டமும் பயின்றார். 1953இல் MS சட்டக்கல்லூரியில் பட்டம் பயின்றார். அதன் பிறகு 1955இல் ஆசிரியர் பயிற்சியில் இளங்கலை பட்டம் பெற்றார். 1965இல் PhD பட்டம் பெற்றார். 1974இல் உருது மொழியில் DLit பட்டம் பெற்றார். அந்த DLit பட்டம் பெற்ற முதல் பாகிஸ்தானியர் என்ற பெருமையையும் இவர் பெற்றார். ஆங்கில இலக்கியமும் பயின்றார். ஆங்கிலம், கணித பேராசிரியராக, ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். கல்வி தொடர்பான கட்டுரைகள், புத்தக மதிப்புரைகள், கவிதைகள், தலை அங்கங்கள் எழுதியிருக்கிறார். கராச்சி பல்கலைக்கழகத்தில் சுமார் 30 ஆண்டுகள் பேராசிரியராக பணிபுரிந்து அங்கு ஏராளமான மொழி ஆராய்ச்சி மாணவர்களை உருவாக்கினார். 1985இல் உருது அகராதி வாரிய முதன்மை ஆசிரியராக, செயலாளராக நியமிக்கப்பட்டார். உருது இலக்கியம், மொழி வளர்ச்சியில் அவரது பங்களிப்பை பாராட்டி இம்தியாஸ் பதக்கத்தை பாகிஸ்தான் அரசு வழங்கியது. சிந்து மாகாண அரசின் சிவில் சர்வீஸ் வாரிய உறுப்பினராக 1996இல் பணியாற்றினார். நிகார் என்ற பழமையான மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். உருது மொழியில் ஆராய்ச்சி செய்பவர்களுக்கு இவரது படைப்புகள், கருத்துக்கள் பெரிதும் உதவின. புகழ்பெற்ற உருது கஜல் கவிஞரும் அரசியல் ஜாம்பவானுமான சையத் பசுல் ஹசன் ஹசரத் மொஹாரியை தனது குருவாக போற்றினார். அவரை பற்றி 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். சுறுசுறுப்பானவர், உறுதியானவர், எளிமையானவர், கொள்கையில் உறுதியானவர் என்ற பண்புகள் கொண்ட எத்தனை இன்னல்கள், இடையூறுகள் வந்தாலும் அவற்றை கடந்து வெற்றி பெற்று பலருக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தார். இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளில் நூற்றுக்கணக்கான கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பிலா ஜவாஸ் என்ற சுயசரிதை உட்பட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்கிறார். 2013 ஆகஸ்ட் 3ஆம் தேதி 87 வயதில் பர்மான் பதேபுரியின் உயிர் உறக்கத்திலேயே பிரிந்தது. அவர் பணியாற்றிய கராச்சி பல்கலைக்கழக வளாகத்தில் இவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இந்தி இலக்கியத்தில் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறார். பொதுவாக டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்றப்ப எல்லாருக்குமே சயின்ஸ் படித்தவங்க, டாக்டர் படித்தவங்க யாராக இருந்தாலும் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் படித்தா பெரிய படிப்பு. அந்த உருது மொழியில் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் படித்து பெரியவராக இருந்தவரை நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தன்மைகள், எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான தன்மைகள். எனவே போஸ்ட் டாக்டர் ஃபெல்லோஷிப்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர், வேறு ஒன்றும் இல்லை. அந்த PhD முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணால் டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம். நன்றி.